गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சம்பிராப்தோ மதுரம் தினர்த்தவிகமே தத்ரந்தரஸ்மின் வசனே ஆராமே விகிதாசனகா சகிஜனைகே யாதகாக புரிம் ஈக்ஷிதோ பிராபோ ராஜபதம் சிரஸ்ருதி திருத व्यालोक कौतूकल स्त्री पुंसोध्यत घन्य पुण्य निगलैके ஆக்ருஷ்யமானோனுகிம் புண்ணியம் நிறைந்த மதுராபுரிக்குள்ள கண்ணன் நுழைஞ்சிருக்கா. இந்த ஒரு வரியை வச்சுண்டு அந்த மதுராபுரியினுடைய ஆச்சரியமான ஒரு தலைவரலாறு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா யுகங்களிலேயும் பிரசித்தியாக இந்த ஒரு மதுராபுரி இருக்கிறதும் பல மகான்கள் இங்க நாரதர்லேருந்து ஆரம்பிச்சு சூரியன் வரைக்கும் இங்க தவம் செய்ததும் கபிலர் தவம் செய்து தான் பெற்ற ஆதிவராக பெருமாளுடைய ஒரு விக்கிரகத்தை சூரியனுக்காக தேவலோகத்துக்கு விட்டு கொடுக்க தேவலோகத்தில் படையெடுத்த திரேதாயுகத்தை சேர்ந்த ராவணனுடைய தம்பியான இந்திரஜித் ஆனவன் இந்த விக்கிரகத்தை லங்கையில எடுத்துட்டு போய் பிரதிஷ்டை பண்ணி அவர்கள் வழிபட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி திரேதாயுகத்துல மலையால் அணை கட்டி மறுகரை ஏறி ராவணனை வதம் பண்ணி புஷ்பக விமானத்துல அயோத்திக்கு திரும்பக்கூடிய காலத்துல விபீஷணனிடத்துல வேண்டி இந்த ஆதிவராக பெருமாளுடைய அழகுல மயங்கி அயோத்தியில இவரை பிரதிஷ்டை பண்ணா நன்னா இருக்குமேன்னு கேட்க விபீஷணனும் கொடுக்கறான். நேர அயோத்திக்கு எடுத்துட்டு வரார். ஏற்கனவே அங்க ரங்கநாதருடைய ஒரு கோயில் இருக்கு. அதோட இந்த ஆதிவராக பெருமாளையும் பிரதிஷ்டை பண்ணி பட்டாபிஷேகத்தை நடத்திண்டு ராமன் குதூகலமானான். அப்ப விபீஷணன் பட்டாபிஷேகம் முடிச்சுண்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பச்சே ராமன் டக்க பிரார்த்தனை பண்ணார். ராமா, எனக்கு ஏதோ மனசு நெருடலா இருக்கு. இந்த ஆதிவராக பெருமாள் லங்கையில இருந்தார். உன்னுடைய ஆசைக்காக எங்க அயோத்திக்கு எடுத்துட்டு வந்த பட்டாபிஷேகமும் ஆயிடுத்து. அதனால திருப்பி போகும்போது எங்க பெருமாளை எங்களுக்கு கொடுத்துருப்பா. அந்த வராக பெருமாளை நாங்க லங்கைக்கே எடுத்துட்டு போறோம்னா ராமனுக்கு என்னமோ மனசு கேட்கலையா. விபீஷணனை கூப்பிட்டார். உனக்கு பெருமாள் தானே வேணும், இந்த வராக பெருமாளை இங்கேயே விட்டுடும். நாங்க பரம்பரையா பூஜிச்சுட்டு இருக்கிற ரங்கநாத பெருமாளவனா உனக்கு எடுத்து தரேன்னார். சரி, ராமன் போட வாக்குவாதம் எதுக்கு நமக்கு? ஏதோ ஒரு பெருமாள்னு சொல்ல லத்வா குலதனம் ராஜா அந்த ரங்கநாத பெருமாளை விபீஷணன் வாங்கிட்டு கிளம்பினதும் அவரும் லங்கை அடையாம நமக்காக தமிழ்நாட்டில் பூலோக வைகுண்டம்னு முதல் திவ்ய கஷேத்திரமாக ஸ்ரீரங்கத்துல திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னின்னு சயனிச்சதெல்லாம் தலவரலாறு நமக்கு தெரியும். ஆக ஆதிவராக பெருமாள் அயோத்தியில ராமன் அரசாட்சி பண்ணக்கூடிய காலத்துல கூட அந்த அயோத்தியிலேயே குழுவிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமாளாக இருந்திருக்கார் அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியம். அப்ப அந்த அயோத்தியில இருந்த பெருமாள் எப்படி மதுராபுரிக்கு வந்து இன்னைக்கு கலியுகத்துல நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்காருன்னா அந்த புண்ணியமான தலவரலாறானது ஆச்சரியமாக தொடர்கின்றது. ராமன் அயோத்தியினுடைய வாசத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய சமயத்துல
லவனாசுரன் ஒரு அசுரன் ரிஷிகளுக்கும் ஜனங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்க ராமன் கோதண்டத்தை எடுத்துட்டு அவனோட சண்டை போட கிளம்புறார். அப்ப பரதன் நான் போறேன்னு சொல்றான். சத்ருகுணன் என்ன பண்ணான், பரதனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக ராமனிடத்துல ராமா எனக்கு சத்ருகுணன்னு பேரை வச்சு நான் இன்னும் ஒத்தரோடையும் சண்டை போடவே இல்லை, நான் போய் லவனாசுரனை எதிர்த்து யுத்தம் பண்ணி அழிச்சுட்டு வரேன்னு சத்ருகுணன் ராமனுடைய உத்தரவால தான் போய் லவனாசுரனோட யுத்தம் பண்றான். அப்ப யுத்தம் பண்ணக்கூடிய இடத்துல இப்ப இருக்கக்கூடிய மதுராபுரியை தன்னுடைய படை வீடாக ஆக்கி கொண்டான். மதுரையில இருந்துட்டு தான் லவனாசுரனோட தான் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சான். ராமன் தான் வந்த காரியமெல்லாம் முடிஞ்சு தன்னடி சோதியான வைகுண்டத்துக்கு போகும்போது அவரவர்களுக்கு ஒரு நகரத்தை கொடுத்தார். அப்ப சத்ருகுணன் மதுராபுரியை எடுத்துட்டானா. மதுராபுரியை எடுத்தது மாத்திரம் இல்ல, அயோத்தியில இருக்கக்கூடிய வராக பெருமாளை ராமன் விபீஷணன் கிட்டக்க ஆசைப்பட்டு யார வாங்கிட்டு வந்தாரோ அந்த லங்கையில இந்திரஜித்து மூலமாக யார் சொர்க்கலோகத்திலேருந்து வந்தாரோ அந்த வைகுண்ட லோகத்திலேருந்து அவதரித்த அர்ச்சாவதார மூர்த்தியானவர் மதுராபுரியிலேருந்து எந்த சூரியன் மூலமாக தேவலோகத்துக்கு போனாரோ அவர் கிளம்பின இடத்துக்கே சத்ருகுணன் மூலமாக திரேதாயுகத்துல மறுபடியும் மதுராபுரியிலேயே வந்து பிரதிஷ்டை ஆயிட்டார். அவர் துவாபர யுகத்துல அங்க இருக்கக்கூடிய யாதவர்கள் கம்சனுடைய தகப்பனார் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட அவரை பூஜிக்க இன்னைக்கும் கலியுகத்துல அதே ஆதி வராக பெருமாள் மதுராபுரியில வராக மந்திர் என்ற ஒரு திருக்கோயிலேயும் அதே மூர்த்தியாக கேசவ பெருமாள் கண்ணனுக்கு கேசவன்னு பின்னாடி கேசிய அழிச்சதுனால திருநாமம், அதுக்கு முன்னாடியே அந்த துவாபர யுகம் ஆரம்பத்திலேயே அங்க இன்னொரு ரூபமாக கேசவ பெருமாள்னு ரெண்டு கோயிலும் இன்னைக்கு புண்ணியமாக அமைந்திருக்கிறதும் ஆதி வராகமூர்த்திக்கு இவ்வளவு பெரிய தலவரலாறு இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு பாத்ம புராணமானது நமக்கு விவரிப்பதும் எல்லாமே அந்த சந்தர்ப்பத்துல நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல திருக்கோயில்ல ஆதி பூவராக பெருமானுடைய திவ்ய தரிசனமாக அமைந்ததும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம். அதனால நாம ஒரு பல புண்ணியங்களை புண்ணியமான இந்த மதுராபுரியில கண்ணன் நுழைகிறார்னு இவர் வர்ணிக்கிறார். புண்ணியமான கயத்தினால அங்க இருக்கிற ஜனங்கள் இழுக்கப்பட்டான்னு சொல்றார். ஆனா அதே சந்தர்ப்பத்துல நம்முடைய புண்ணியத்தை நாம் நினைக்கும் போது வீட்டில் இருந்தவாறே இவ்வளவு வரலாறையும் கேட்பதும் ஆதிவராக பெருமாளை ஒரு திருக்கோயிலிலே பூவராகனாக தரிசிப்பதும் நாம் செய்த ஒரு புண்ணியம். இதே பாவத்தோட பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தலவரலாரோட புண்ணியமா தொடர்ந்திருக்கார். தொடரட்டும். நாமும் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை முடிச்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய கொடியாலும் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பூவராக பெருமாள் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இங்கு தனி தாயாராக சேவை அளிக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயாரின் தனி சன்னதியை அடைந்து விட்டோம். ஆச்சரியமான ஒரு விமானம். அந்த விமானத்தினுடைய தரிசனமே நமக்கு கோடி புண்ணியங்களை அளிக்கின்றது. ஆதிலட்சுமி தொடங்கி தானிய தைரிய கஜ சந்தான விஜய வித்யா லட்சுமிகள் ஏன் தனலட்சுமி வரை அஷ்டலட்சுமிகளாக நமக்கு சேவை தர இதோ தாயாருடைய சன்னதி முகப்பை அடைந்து விட்டோம். அங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே அபய வரத கஸ்தங்களுடன் தாமரை பூ ஏந்தி அழகாக தாயார் நமக்கு சுதை வடிவத்திலே காட்சியளிக்க உள்ளே நுழைந்து விட்டோம். அம்புஜவல்லி தாயார் மூலவரின் ஆச்சரியமான திவ்ய தரிசனம். ஆகா, என்ன கம்பீரம், சௌந்தர்யம்! பக்தர்களே, சிறிய திருக்கோயில்களில் கூட கிராமங்களிலே இவ்வாறு எம்பெருமானும் பிராட்டியும் சேவை அளிப்பது என்பது தாயாரின் திவ்ய கடாட்சத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமல்ல, அழகான அமர்ந்த திருக்கோலத்திலே இவளுக்கு பூமாலையே கொண்டையாக அலங்கரிக்க திருமுகத்திலே திலகம், மூக்குத்தியானது பளிச்சிட கண்களை அகல திறந்து கொண்டு நம்மை நோக்கி பிரணத சுரேஸ்வரி பாரதி பார்கவி சோக விநாசினி ரத்னமயே மணிமய பூஷித கர்ண விபூஷண சாந்தி சமாவிருத்த ஆசியமுகே என தாயாருடைய திவ்ய திருக்கோலம் சகல சம்பத்துக்களையும் வாரி வழங்குகின்றது. சொர்ண மாங்காய் மாலை, பச்சைக்கல் மாலை, அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய அபயகஸ்தம், மற்றொரு புறத்திலே இருக்கக்கூடிய வரதகஸ்தம் இவைகளை சேவித்த நாம் அழகான பின்னல் பூமாலைகளுக்கு நடுவே அதில் கல்பதித்த ராக்கடி சூடாமணிகளோடு மூலவரை தரிசித்து பலம் பெற்ற நாம் இதே தாயாரை
இங்கு உற்சவராகவும் தரிசிக்க துவங்கிவிட்டோம். இந்த திருத்தலத்தின் உற்சவமூர்த்தியானவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் அபிமான மூர்த்தியாக அபிமான தலமாக விளங்குவதால் இங்கு இந்த உற்சவருக்கு பெருந்தேவி தாயார் என்ற ஒரு திருநாமமும் வழங்கப்படுகின்றது. உற்சவரும் சர்வ சௌந்தரியத்துடன் சாந்தமே உருவாக அம்புஜவல்லியாக மாறி காட்சி அளிக்கின்றார். அழகான பின்னல், அதை சுற்றி சுற்றப்பட்ட பூக்கொண்டை, நெற்றி சொட்டி, கர்ணபத்திரம், திறந்த நேத்திரம், சௌபாகியங்களை அளிக்கக்கூடிய அழகான ஒரு திருமாங்கல்யம், சிகப்பு வெள்ளைக்கல் பதக்கம், அதோடு சேர்ந்த பின்னலும் மாலையோடு போட்டு கொண்டு நமக்கு இத்தரிசனம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்குகின்றது. அந்த பின்னலிலே பல சூடாமணி பதக்கங்கள் மூலவரை போலே உற்சவருக்கும் பெரிதும் சிறியதாகவும் தரிசனம் அளிக்க, இத்தரிசனம் நம்மை குதூகலம் அடைய செய்ய, அபய வரத கஸ்தத்துடன் நமக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய தாயாருக்கு இருபுறமும் சொர்ண யாலைகள் முன் காலை தூக்கி சாமரம் வீசி கஜலட்சுமியாகவும் மகாலட்சுமியாகவும் இவளை ஆக்க, இவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு அழகான திருவருளை பெற்ற நாம் நாராயணியத்திலே 74வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி முடிக்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஸ்ரீ புன்சோத்யதகல்ய புண்ணியனிகலைகி ஆஹா கிருஷ்ய மானோனுக்கிம். கிருஷ்ணா, உயர்ந்த அந்த மதுராபுரிக்குள்ள நீ பிரவேசம் பண்ணக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பல பெண்கள், ஆண்கள் அவா வீட்டுல இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு தங்களை மறந்து உன்னை பார்க்கணும், இந்த கண்ணன் இங்க வரானா, அவனுடைய பெருமைகளை கேட்டிருக்கமே, அவன் புல்லாங்குழல் வாசிச்சாலே அவ்வளவு அழகாக இருக்குமாமே, எல்லாரையும் மயக்கக்கூடிய சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் ஆச்சரியத்தோபி ஆச்சரியம்னு ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியமான திருமேனியாமே, அதை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு அத்தனை பேரும் ஓடி வந்தா. குருவாயூரப்பா, ஓடி வந்தவாள்லாம் யார் தெரியுமா? புண்ணியமான கயத்தினால இழுக்கப்பட்டு வந்தாள். பெரிய தத்துவம். நாம ஒரு சத் விஷயங்களை உட்கார்ந்து வீட்டுல கேட்கணும்னாலோ இல்ல ஒரு திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடையணும்னாலோ அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். மதுராபுரியிலேயே எத்தனை பேர் இருக்கா? சில பேர் தானே இப்ப ஓடி வந்திருக்கா. அவர்களாக வரல, புண்ணியம்ன்ற கயர் அவர்களை இழுத்துட்டு வந்ததாமேன்னு சொல்ல குருவாயூரப்பனும் இந்த ஸ்லோகத்துக்கு சத்தியம்னு சிரிச்சுண்டே தலையசைக்க புண்ணியமான தலவரலாறை கொண்ட இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி 74வது தசகத்தின் முதல் ஸ்லோகமாக முடிக்கிறார். வழக்கம் போல அதனுடைய தமிழ் பாசுரம், பகல் நேரமும் பாதி சென்று மதுரை நகர் அடைந்ததுமே மகிழ்ச்சி பொங்கி இகழ் கடக்கும் நெடுமாலே உனை காண நகரத்தில் மல்தரெல்லாம் தகதக என எரித்திட்ட வெயிலையும் தம் சுற்றும் கருதாராகி புண்ணியமான மதுரை நகர் தன்னில் ஒந்தனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தார். ஸ்ரீபும் சோத்யத கன்ய புண்ணியனி கலைர் ஆகிருஷ்யமானோனுக்கிமோ அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது கொடியாலத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதி பூவராக பெருமாளை வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா